பேசிக்கலி இப்போ நம்ம இதை பொறுத்தவரைக்கும் சின்ன ஒரு குறைபாடு ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம கொஞ்சம் வீக்கு தான். கரெக்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டாலும் அல்லது கார் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க பட்ஜெட்டை தாண்டி தான் வாங்கியிருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஒரு 5 லட்சத்துக்கு நான் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணி உள்ளே போய் கடைசியில் ஒரு 8 லட்ச ரூபா காரை வாங்கிட்டு வரப்போ நான் கூடுதலாக தான் செலவு பண்ணியிருப்பேன். அப்படி இருக்க பட்சத்தில் மனதளவிலே பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னமும் கூட கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? இன்றைக்கினா நீங்கள் கேட்ட அருமையான கேள்வி என்ன அப்படின்னா, தயக்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையானா, ஃபேஸ் பண்ணும்பொழுது மெயின்டெனன்ஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வண்டியோடைய மைலேஜ் ட்ராப் ஆகும், அல்லது வந்து ஒரு மேரேஜுக்கு போவோம், அல்லது வண்டியோடைய ரீசேல் நடக்கும். இந்த மாதிரி வண்டியோட மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னா நான் வந்து கார் ஷோரூமுக்கு தானே போவேன், நான் வாங்கின கார் இதுக்கு தானே போவேன். அந்த சர்வீசஸும் தட் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாண்ணா. இப்போ வந்து வண்டியுடைய மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜினுடைய ஏஜிங் ஆகும் பொழுது அந்த கார்பன் வந்து உள்ளே போயிடுது. அதனால் வண்டி மைலேஜ் ட்ராப் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது. அதனால தான் நம்ம காரே மாற்றுவோம். ஆனால் இப்போ நம்ம 5Kல என்ன பண்ணுறோம்னா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த கார்பன் அதுக்கான டெக்னாலஜியை வச்சு ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, வண்டியோடைய மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கோபினா. ஓகே. ஏன்னா மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பைக்னாலும் சரி, கார்னாலும் சரி, ஈவன் வீடே ₹1 கோடி வாங்கின வீட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கிறப்ப ஆகிற செலவு இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப உறுத்துது. நார்மல் ஹியூமன் டெண்டன்சி அப்படி தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு 1ல் ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள ஒரு 8 சென்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து தான் வித்தின் 2-3 இயர்ஸில் இப்போ 103ங்கிற லெவலில் வந்துருக்கீங்க. இதில் நீங்கள் சந்தித்த முக்கியமான அனுபவங்கள்னு எதை நினைக்கிறீங்க? அந்த 8 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஏன்னா இன்றைக்கி நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் எல்லார்ட்டையும் ஒரு ஐடியா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நிறைய நேரங்களில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ தட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ண முக்கியமான விஷயம்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுக்கு நான் என்னென்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு வந்துருச்சு, நான் வந்து அதை அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் நான் நம்பக்கூடாது. என்ன நான் பண்ணணும்னா, என்னுடைய ஐடியாவை வந்து நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். இதை பேஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் கிடைக்கலங்கும் போது நான் தோழலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேராக வந்து எங்கே வேலை டிமாண்ட் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்பு எவன் தேடுறான் அப்படின்னு போய் பார்த்தேன். அதாவது ஒரு சைடு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்னொரு சைடு அதுக்கான ஆள் இல்லை, இன்னொரு பக்கம் அந்த வேலை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான். ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன், அப்போ இதுக்கு ஒன்று என்னென்னா, இவனுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தா இப்போ நம்மளுக்கு ஆள் கிடச்சிருமில்ல, அப்போ இவங்களுக்கு சர்வீஸ்க்கு ஆள் கிடச்சிரும், இவங்க பிரச்சனையும் தீந்துருது, இவங்க பிரச்சனையும் தீந்துருது, நம்ம பிஸ்னஸும் நல்லா போயிடுது. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணேன். இது லேர்ன் பண்ணி என்ன பண்ணேன்னா, இது லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு. எல்லாத்து மாதிரியுமே நானே என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, எனக்கு இது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸு ஆரம்பத்தில் நம்மளுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இறங்குவோம். கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்மளுக்குமே ஒரு டயத்தில் துவல்ற மாதிரி போனாலும், நான் வந்து எனக்கு வந்து ஒரு பை ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இண்டிவிஜுவலாக போய் திங்க் பண்ணுவேன் எப்போவுமே. அதாவது வந்து எல்லாரும் ஒரு 10 பேர் ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த ஐடியாவை எடுத்தேன், எதனால் இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற அந்த நான் எடுத்த அந்த முடிவு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த 2012 நான் ஒரு முடிவு எடுத்தேன் இல்லைங்களா. ஸோ இவ்வளோ பெரிய மகான் வந்து ஒரு அப்துல் கலாம் சொல்கிறாரு, விவேகானந்தர் சொல்கிறாருன்னா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கைன்னு அன்றைக்கி இருந்து எடுத்தோம். அப்போ இதை உண்மை பண்ணுறத நம்ம வேலை செய்யணும். நம்ம வந்து ஒருத்தன் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணால், நம்மளவே நம்ம தப்பாக யோசிக்கிறோன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம மேலே நம்பிக்கை இப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய விசனை வந்து நம்மளுடைய எம்ப்ளாயை கேரி ஆன் பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவனுக்கு என்ன தேவை, உனக்கு வந்து கெரியர் க்ரோத் தேவை, உனக்கு வந்து உனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும்போது இதை நீ விசனாக நீ கேரி ஆன் பண்ணுற. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விசுவாசமான ஆட்களை உருவாக்குறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இந்த விசன் நல்லா கேரி ஆன் ஆகும்னு சொல்லி நான் வந்து கற்றுக்கிறேன்.